Hello viewers, welcome to Clay and Play. கிளேவை ஈரத்துணிக்கில் சுற்றி வச்சுருப்பீங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஈரத்துணியில் சுற்றி நல்லா அப்பப்போ வெட் கிளாத்தாக பார்த்துக்கோங்கன்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிளேவை நல்லா நல்லா க்ரஷ் பண்ணி பிசைஞ்சு நல்லா நீங்கள் மைதா மாவு பிசைஞ்சு வச்சுக்குவீங்கள்ல சப்பாத்திக்கு, அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன கல்லோ அல்லது ஏதாவது இருந்தால் எடுத்து நல்லா சாஃப்டான கண்டிஷனுக்கு மாற்றி தனித்தனியாக அதை நல்லா க்ரஷ் பண்ணி தனித்தனி பாலாக க்ளே பால்ஸாக மாற்றிக்கோங்க. எதுக்குன்னா ஒவ்வொரு க்ளே பாலும் ஒவ்வொரு எலிமெண்ட்டு, அதாவது ஒவ்வொரு பாகங்கள் நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ அதே மாதிரி இப்போ 4 பில்லர் செய்வோம். ஏன்னா இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு தேர் ஒன்று செய்ய போகிறோம். சுவாமியை கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா, அந்த தேர் செய்ய போகிறோம். இப்போ 4 பில்லருக்கு தனித்தனியாக அந்த க்ளே பால் ஸ்பியர் ஷேப்பில் தனித்தனியாக 4 பால் செஞ்சு வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கையில் ரொட்டேட் பண்ணுங்கள், இன்னொரு கையில் ப்ரெஸ் பார்த்திங்களா, அப்படி ரொட்டேட் பண்ணணும். ஒரு கையால் இன்னொரு கையால் அந்த ப்ரெஸ் பண்ணி கை எடுத்துடணும். அப்படி கண்டினியூஸாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். இதான் அந்த சிலிண்டர் செய்கிறதுக்கு. டாப்பில் மேக்ஸிமம், பாட்டமில் மினிமம். திருப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா பாட்டமில் மேக்ஸிமமும் டாப்பில் மினிமமும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பில்லர் ஷேப் வேணும்னாக்கா ஒரு கையில் ரொட்டேட் பண்ணுங்கள், ஒரு கையில் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஷேப் வர ஆரம்பிக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். ஒரு தடவை பண்ணிவிட்டு வரலைன்னு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அந்த என்ஜாய்மெண்ட்டை இழந்துருவீங்க. இப்போ இந்த மாதிரி க்ளே டூல் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. வுட்டில் செஞ்சாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பொருள், எந்த பொருளை நீங்கள் செஞ்சு விட்டாலும் சரி, நீங்கள் தூக்கி போடுற டூத் ப்ரஷ்ஷு கூட ஒரு டூலாக யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு க்ளே டிசைன். இப்போ நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிற மாதிரி உங்களுடைய ஓன் டிசைன். காப்பி பண்ணாதீங்க, யாரையுமே காப்பி பண்ணாதீங்க. அதில் யுனிக்னஸ் இருக்கவே இருக்காது. என்றைக்குமே யுனிக்னஸ் கிடைக்காது. காப்பி பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஐடியாவுக்கு தோன்ற ஓன் டிசைன். நம்ம க்ளே மாடலிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு தீக்குச்சி கூட ஒரு டூல் தான். ஒரு பெருக்க மாறில் இருக்கக்கூடிய ஒரு குச்சி கூட ஒரு டூல் தான். மரத்துலேருந்து ஒரு கிளையை உடைச்சா கூட அது ஒரு டூல் தான். நீங்களாக உங்கள் அனுபவத்தில் டூலை உருவாக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் தான் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு ஷேப்பை கொண்டு வர முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் இப்போ உங்களுக்கு எனக்கு தோணுச்சு, நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் அது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இது மாதிரி பாருங்கள், அந்த கையோட இடது கையில் பாம், வலது கையில் அந்த மேடான பகுதி இருக்குது இல்லையா, கட்டை விரலுக்கு கீழே மேடான பகுதியில் அதை வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி சுற்றுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். மேக்ஸிமம் கீழேயும் மினிமம் டாப்லேயும் வர்ற மாதிரி செஞ்சுக்கலாம். அடுத்தது மேலே கொஞ்சம் ஃப்ளாட்னஸ் கொடுத்துக்கோங்க, பாட்டம்லேயும் ஒரு ஃப்ளாட்னஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அட்டாச் பண்ண போகும்போது அது கரெக்டாக உட்காரணும். கை இப்படி ஆகி போயிடுச்சுன்னா திரும்பி ஓட வேண்டாம். கை கழுவுறதுக்கு பக்கத்தில் பேஷில் தண்ணி வச்சுருப்பீங்க, அதுக்குள்ளே 2 கையும் முக்கி எடுத்து பக்கத்தில் துணி ட்ரை கிளாத் வச்சுருந்துருப்பீங்க. ட்ரை கிளாத்தால் நல்லா அழுத்தி தொடங்க, க்ளேயெல்லாம் துணியோடு போயிடும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி துடிச்சிங்கன்னா துணியோடு போயிடும். அடுத்தடுத்து எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு அப்போ தான் அவங்களால முடியும். க்ளே ஒட்டிக்கிட்டு இருந்தால் திரும்ப அது க்ரிப்பு கிடைக்காது. அதே மாதிரி 4 பில்லரும் உங்களுக்கு இப்போ எப்படி தோணுதோ அந்த டிசைனை
செஞ்சு வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ட்ரை டைம் கொடுத்துருப்பீங்க. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ட்ரை டைம் ஒவ்வொன்றுக்கும் கொடுத்து தான் பண்ண சொல்லியிருக்கேன். அது மாதிரி தான் பண்ணிட்டு வர்றீங்க. ஆனால் ட்ரை டைம் கொடுத்து பண்ணும்போது சப்போர்ட் இன்னொரு கையால் விரலால் நீங்கள் எந்த பக்கம் ப்ளஞ்சு பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு ப்ளஞ்சு பண்ணுங்கள். அப்போ தான் அது டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி இது மாதிரி ஒரு பாட்டம் சைடில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன சின்ன டேஷ் சின்ன சின்ன ஒரு பள்ளம் கிடைக்கிற மாதிரி ரிட்ஜு லேஸாக கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்துல இது கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சுற்றி வர நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் கிராட்டர்ஸ் வச்சு பண்ணாலும் சரி, ரிட்ஜ் வச்சு பண்ணாலும் சரி, உங்களுடைய ஓன் டிசைன். அடுத்தது இந்த 4 பில்லருக்கு கீழே இந்த 4 பில்லர் அட்டாச் பண்ணணும் இல்லையா? ஒரு தேர் அப்படிங்க போகும்போது 2 வீலு, அந்த 2 வீல் அட்டாச் பண்ணுற ஒரு ஆக்சில், அந்த ஆக்சிலுக்கு மேலே ஒரு பேஸ், ஒரு கியூபாய்டு, அதாவது ஒரு பிரமிடை கவுத்து வச்சா திருப்பி வச்சா எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் தேரில் இருக்கும். ஸோ அது நம்ம பாரம்பரியமான டிசைன். அதனால் அந்த மாதிரி ஷேப் வர்றதுக்கு சாதாரணமாக நீங்கள் தட்டி 4 பக்கமும் தட்டினீங்கன்னா அது க்யூப். அதையே கொஞ்சம் சாய்ச்சி தட்டினீங்கன்னா அது ஆங்குலராக 4 பக்கமும் தட்டினீங்கன்னா அது ஆங்குலரான ஒரு க்யூபாய்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்படி இப்போ 4 இப்போ தட்டுறோம். இந்த 4 கார்னரும் ஷார்ப்பாக உங்களுக்கு கிடைக்கணுன்னா ஒரு பக்கம் தட்டிட்டு திரும்ப அடுத்த பக்கம் திருப்பி அப்படி ஈக்குவலாக தட்டிக்கிட்டே வாங்க. இதுவும் அதே மாதிரி அனுபவத்தில் தான் உங்களால் கரெக்டாக கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரு தடவை தட்டிட்டு பாருங்கள் நீங்கள் ஷேப் எப்படி கொண்டாந்துருக்கீங்கன்னு. கண்டினியூஸாக நீங்கள் பாட்டுக்கு தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் தட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதை நான் டைமை ஷார்ட் பண்ணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். ஒரு தடவை இப்படி தட்டுனீங்கன்னா திரும்ப பாருங்கள், திரும்ப ரொட்டேட் பண்ணி திரும்ப தட்டுங்க, திரும்ப பாருங்கள், திரும்ப ரொட்டேட் பண்ணி தட்டுங்க. இந்த மாதிரி தட்டினா தான் உங்களால் அதை கரெக்டான ஷேப்பு கொண்டு வர முடியும். ஒவ்வொரு தடவையும் முடித்தவுடனே ஒவ்வொரு தடவை கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு கிராஸ் செக் பண்ணுங்கள். 5 நிமிஷம் ட்ரை டைம் கொடுங்க. இப்போது முடிச்சுட்டு எடுத்து வச்சுருங்க. அடுத்த எலிமெண்ட்டுக்கு போயிடுங்க. ஏன்னா நமக்கு எத்தனை இருக்குது, வீல் இருக்குது, வீலுக்கு வர வீல் பேஸ் இப்போ நம்ம செஞ்சு வச்சுட்டோம். அது வீலுக்கு மேலே வர அந்த ஆக்சிலுக்கு மேலே வர பேஸ் செஞ்சு வச்சுட்டோம். அடுத்தது பில்லர்ஸும் செஞ்சு வச்சுட்டோம். அடுத்தது மேலே கோன் செய்யணும். தேருக்கு மேலே கோன் வரும். அந்த கோனில் தான், அந்த கோனுக்கு கீழே தான் சுவாமியை வச்சு தள்ளிட்டு வருவாங்க. அந்த கோனை நம்ம முதல்ல இப்போ அது ஒரு எலிமெண்ட்டாக இப்போ செய்வோம். இப்போ இப்படி சாதாரணமாக நேராக கையை வச்சு இப்படி ரோல் பண்ணிங்கன்னா சிலிண்டராக வந்துடும். அதே கையை ஆங்குலராக வச்சு இப்போ பார்த்தீங்களா நான் பண்ணுறேன் பாருங்கள். ஆங்குலராக வச்சு சுற்றுனீங்கன்னாக்கா முன்ன பின்ன டூ அண்ட் ஃப்ரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோன் கிடச்சிரும். இப்போ நமக்கு தேவையான மேலே வரக்கூடிய அந்த பில்லரில் கீழே உள்ள பேஸையும் மேலே உள்ள மேலே வர கோனையும் அட்டாச் பண்ணுறதுக்கு வரக்கூடிய 4 பில்லர்ஸுக்கு மேலே இதை வைப்போம். ஓகே, இப்போ அது மாதிரி ஒரு கையால் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு கையால் சுற்றுங்க. இது மாதிரி அந்த பாம், அந்த கையோட தட்டையான பகுதியை வச்சு அந்த உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப கீழே போட்டு ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ண போகும்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ரோல் பண்ணிங்கன்னா திரும்ப சிலிண்டராக மாறிடும், அல்லது ரோப் மாதிரி கயிறு மாதிரி ஆயிரும். ஜென்டிலாக நீங்கள் அதை ரோல் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் ஓவராக கொடுக்காம உங்களுக்கு கரெக்டான கோன் கிடச்சிரும். இப்போ வந்துருச்சு. ஓகே, அடுத்தது இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ப்ளைனாக இருக்குது. தேரில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த காலங்களில் மர வேலைப்பாடுகளில் நிறைய டெக்ஸ்சர்ஸ் கொடுத்தாங்க. டெக்ஸ்சர்ஸ்னாக்கா வடிவங்கள். ஒரு இடத்துல ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், அல்லது ஸ்வஸ்திக் இருக்கும், அல்லது ஒரு பள்ளமான ஒரு லைன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்சர்ஸு உருவாக்கினாங்க நிறைய. அப்போ அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட காலம்னு பார்த்தோம்னா இப்போது 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுக்கு டயத்துலலாம் அவ்வளோ வேலைப்பாடுகள்
இருந்துச்சு. மர வேலைப்பாடுகள் கல்லில் அடித்து கல் வேலைப்பாடுகள் அதெல்லாம் இந்த 7ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவ்வளவு பீக்கில் இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டங்களில் உள்ள டிசைனை தான் நம்ம ஏதோ கொஞ்சம் எடுத்து உபயோகப்படுத்துகிறோம். இப்போ இது மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. வீணாக போன டூத் ப்ரஷ் எடுத்து அது இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் ஒரு சீவி வச்சுக்கோங்க. நான் உட்டை வச்சுருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக அந்த டூத் ப்ரஷ்ஷு ஈஸியாக இருக்கும். அதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்துனீங்கன்னா உடஞ்சிரும். ஒரு கையால் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு கையால் ப்ரெஸ் பண்ணி சுற்றின மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த மேலே ஒரு சுற்றி ஒரு டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி அது மட்டும் தானே இல்லை, நமக்கு அடுத்து ஸ்கேல் ஒரு டூல். அதை வாட்டரில் டிப் பண்ணிக்கோங்க. வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வச்சு அழுத்தி ட்ராக் பண்ணி இழுத்துட்டு திரும்ப ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டை நான் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரொட்டேட் பண்ணி வலது கையால் ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்றேன். இது மாதிரி சுற்றி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி செரேஷன்ஸு பார்த்தீங்களா, ஃப்ளாட்னஸ், நிறைய இடங்களில் ஃப்ளாட்னஸ் கிடைக்கும் சுற்றி. அது ஒரு டெக்ஸ்சர். அதுக்கு கீழே மறுபடியும் அதே போல் செகண்ட் ஸ்டெப் அதே மாதிரி அதுக்கு கொஞ்சம் கீழே இதே போல் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி இழுக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கிற அந்த கோனை ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்த ஃபேஸ் வேணும் இல்லையா, அதுக்கு திரும்ப ரொட்டேட் பண்ணி திரும்ப ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி இழுக்கணும். இப்படி கண்டினியூஸாக அந்த கடைசி செஷன்ஸோட ஜாயின் வர வரைக்கும் பண்ணுங்கள். இப்படி இதே மாதிரி இது மாதிரி செய்யணும்னு இல்லை, நான் சொல்கிறேன். இது மாதிரி தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஸ்கேலை வச்சு உங்களால் 12-13 டிசைன் வரைக்கும் பண்ண முடியும். ஒன்று இந்த மாதிரி ஷார்ப்பான கோடுகள் போடுறது, லைன்ஸ் போடுறது. இன்னொன்று இந்த கார்னர்ஸை வச்சு ப்ரெஸ் பண்ணி அழுத்துனீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் உங்களுக்கு ஒரு ரிட்ஜு, அப்புறம் இப்போ இது லைன்ஸ் கிடைக்கிது. இப்படி இந்த ஸ்கேல் வச்சு 12 டைப் ஆஃப் டிசைன்ஸ் பண்ண முடியும். க்ளே மாடலிங்கில் ஒரு ஸ்கேல் போதும், நிறைய டிசைன்ஸ் பண்ண முடியும். இது போக நீங்கள் நிறைய இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அதை அங்கங்கே உபயோகப்படுத்துங்க. கேப் விட்டு எப்போவுமே டிசைன் கொடுக்க போகும்போது கேப் விட்டு திரும்ப ப்ரெஸ் கொடுங்க. திரும்பவும் கொஞ்சம் கேப் விட்டு கொடுங்க. அப்போ தான் அந்த ப்ளைனாக இருக்கிற இடத்துல வேறு ஏதாவது டிசைன் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஐடியா வரும். அப்போ அதை விட யூனிக்காக கொடுப்பீங்க. ஸோ கண்டினியூஸாக நெருக்கமாக டிசைன் பண்ணிட்டு போகாமல் கேப் விட்டு ஒவ்வொரு டெக்ஸ்சரும் கொடுங்க. அடுத்தது இந்த மாதிரி வயர் டூல்ஸ். இது வயர் டூல் கடையில் வாங்க வேண்டாம். முடிஞ்சவங்க வாங்குங்க, முடியாதவங்க இந்த நம்ம ஜிஐ வயர் கட்டுக்கம்பியை வச்சு வளைச்சி ஒரு பேனாவில் வச்சுட்டு அதை சுற்றி எம்சில் போட்டு ஒட்டி டூலை உருவாக்கி வச்சுக்கோங்க. நீங்களாக டூல் உருவாக்குனீங்கன்னா அதனுடைய உபயோகம் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கீழே பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் என்னென்னலாம் சிம்பிளாக இது பண்ண இங்கே வச்சு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் சாப்பிட்ற ஒரு ஸ்டிக்கு. இந்த ஐஸ் ஸ்டிக்கு வச்சு அதில் நிறைய டிசைன் கொடுக்க முடியும். முதல்ல ஒரு டூல் எடுத்துகிட்டு அந்த டூலில் ஐஸ் ஸ்டிக்கில் எத்தனை வகையான டிசைன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஸ்பூன். பிளாஸ்டிக்கில் நமக்கு சில கடைகளில் சூப் குடிக்கும்போதோ மற்ற மாதிரி பொருள்கள் வாங்கும்போதோ அந்த ஸ்பூன் கிடைக்கும். அதில் பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா அதில் டிசைன்ஸ் இருக்கும் அந்த ஸ்பூனில். அதை கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்து ஒரு ஸ்டாம்ப்பு டூலாக யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி சுற்றி கீழே பார்த்திங்கன்னா ஸ்டாம்பிங் பண்ணது இருக்குது. சுற்றி அரவுண்டு
இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கு சில யோசனை வரும். நீங்கள் ப்ளைனாக விட்டு வச்சுருந்தீங்க இல்லையா, கேப்பில் சில யோசனை வரும். அதை நீங்கள் இப்போது ஃபில் பண்ண முடியும். இப்படி தான் க்ளே மாடலை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு எலிமெண்ட், அதாவது ஒவ்வொரு நீங்கள் செய்யக்கூடிய அந்த க்ளே மாடலுடைய பாகங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ட்ரை டைம் கொடுத்து கேப் விட்டு நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுக்கணும். ஒரு 1/2 அன் ஹவர் ஒர்க் பண்ணிவிட்டு 10-15 நிமிஷம் ஒர்க் பண்ணிட்டு போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி பண்ணால் தான் அது யுனிக்கான ஒரு மாடலிங்காக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். இப்போ நம்ம ஆங்குலர் ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஆங்குலராக ஒரு க்யூபாய்டு பிரமிடை திருப்பி போட்ட மாதிரியான ஒரு ஷேப்பை நம்ம செஞ்சு வச்சுருந்தோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதை எடுத்து பாருங்கள். இன்னும் கரெக்டான இதில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு எந்த பக்கம் ரிட்ஜ் இருக்குது, எந்த பக்கம் கிராக்டர்ஸ் இருக்கோ அதை தட்டி சரி பண்ணிக்கோங்க. இப்போது ஓகே, ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது. டாப் அண்ட் பாட்டம் அந்த பேரலலிசம் இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பேடை ரொட்டேட் பண்ணுங்கள். பேடை அந்த நம்ம ஒர்க் பண்ணுற பேடை ரொட்டேட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, 2 வீலையும் அட்டாச் பண்ணுறதுக்கு ஆக்சில். அது ஒரு மேக்ஸிமம் ஒரு க்யூபாய்டு லெங்க்த்தான பார் மாதிரி, ஸ்கொயர் பார் லெங்க்த்தான பார் மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சு அதில் நடுவில் சின்ன ஒரு பள்ளம் ஒன்று உருவாக்கிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த தேருடைய பேஸ் ஆங்குலராக க்யூபாய்டை அந்த ஆக்சிலோட வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும் டிஸ்டன்ஸு. ஐசைட்டில் அப்ராக்சிமேட்லி இப்போ இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே பக்கம் அதிகமாக இருக்குது. அதை கட் பண்ணிடுங்க. வாட்டரில் ஸ்கேலை டிப் பண்ணி எடுத்து ஒரு கட் பண்ணி மாடலை பிடிச்சி ட்ராக் பண்ணணும். அந்த ஸ்கேலை இழுத்திங்கன்னா கட் ஆகிடும். அவ்வளோதான். அப்படி கட் பண்ணுறதா தான் கட் பண்ணுற மெத்தடு. ஸோ வாட்டரில் டிப் பண்ணால் தான் நீங்கள் அதில் ஒட்டிக்காது. ஒட்டிக்காமல் கரெக்டாக க்ளீனாக கட் பண்ணணும். அடுத்தது இப்போ இது கட் பண்ணிட்டோம். அடுத்து அதில் சின்ன சின்ன ஒரு டெக்ஸ்சரிங், அதாவது அதில் டெக்ஸ்சரிங் டிசைன் கொடுக்கணும். அது அதுவும் உங்களுடைய ஓன் ஐடியாவில் நீங்கள் கொடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் போங்க, இந்த மாதிரி தேர் திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, இப்போ தேரோட்டம்லாம் நடந்து முடிஞ்சிட்டு அதை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுருப்பாங்க. உங்கள் ஊர்களில் போய் நீங்கள் ஒரு நாள் பாருங்கள். பார்த்து அதனுடைய பலகைகளை எப்படி சேர்த்துருக்காங்க, வுட் ஒர்க் எப்படி பண்ணியிருக்காங்க, அதனுடைய ரிட்ஜ் எங்கே இருக்குது, கிராட்டர்ஸ் எங்கே இருக்குது, பள்ளம் மேடு அதனுடைய தன்மை எப்படி இருக்குது, இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் அதை உட்காந்து செய்யுங்க. உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அதில் இன்வால்மெண்ட்டு ஜாஸ்தியாகும். நீங்களாக உட்காந்து ஒரு சர்ச் பண்ணி கூகுளில் போய் ஒரு ஃபோட்டோவை சர்ச் பண்ணி உட்காந்து பண்ணுறதை விட, நீங்கள் போய் ஒரு ஆப்ஜெக்டை பார்த்துட்டு வந்துட்டு பண்ணிங்கன்னா தான் இன்வால்மெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். 2 பக்கமும் இந்த மாதிரி கரெக்டாக டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேலே வச்சுருக்கிற அந்த பேஸு இந்த க்யூபாய்டு மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா ஆங்குலராக, அதுவும் அந்த ஆக்சிலும் வாட்டரில் உங்கள் ஃபிங்கர்ஸை டச் பண்ணி அட்டாச் பண்ணிவிடுங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அட்டாச் ஆகிக்கும் ஃபிங்கர்ஸ் ஆலையே. அப்புறம் திருப்பி XY ஆக்சிஸ் திருப்பி பார்த்து பேரலலிசம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பேரலலிசம்னா என்ன சார் அப்படின்னா, பாட்டம் நம்ம வச்சுக்கிற பேடுக்கும் டாப் சர்ஃபேஸுக்கும் 4 கார்னரும் சேம் டிஸ்டன்ஸில் பாட்டம்லேருந்து டாப்புக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதுதான் பேரலலிசம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னாக்கா, வீல் செய்கிறதுக்கு ஈக்குவலான க்ளே பால் எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த வீல் எவ்வளோ பெரிய வீல் செய்ய போகிறீங்கங்கிறத ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி க்ளேவை உருட்டி 2 ஈக்குவலான சைஸில் இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா
க்ரஷ் பண்ணி நல்லா இது கொடுத்து ஃபிங்கர்ஸால் நல்லா இது பண்ணி இப்போ நீடிங் நல்லா பண்ணி அப்புறம் வச்சு அழுத்துங்க. அந்த உங்கள் உள்ளங்கையால் அழுத்தும் போதே அதுக்கு ஒரு ஷேப் கிடச்சிரும். கிட்டத்தட்ட ஷேப் வந்துடும். ஒரு ரோலர் வச்சு ரோல் பண்ணி 2 சேம் திக்னஸ், 2மே சேம் திக்னஸில் இருக்கிற மாதிரி பக்கம் பக்கமாக வச்சு 2 வீலும் ஓட டயாமீட்டர் அந்த விட்டம் 2ம் கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி 2மே சமமான அளவில் தான் அந்த கனம், வீலோட கனம் வந்து திக்னஸ் சேமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி அது சரியான ஷேப்பு கொண்டு வரணும். ஃப்ளாட்னஸ் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்னஸ் கிடைக்கும். இப்போ 2மே ஈக்குவலாக இருக்குது. 2மே சரியான அளவில் அந்த வீல் நம்ம செஞ்சிட்டோம். இப்போ இதுலேயும் ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கலாம். அதுவும் உங்களுடைய ஓன் ஐடியாவாக இருக்கணும். இந்த வீல் செய்யும்போது இன்னொன்று பாருங்கள், டயாமீட்டர் வந்து அந்த ஆக்சில், அந்த கீழே உள்ள பேஸ், அந்த கியூபாய்டு, ஆங்குலராக கியூபாய்டு ஒன்று செஞ்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆக்சிலுக்கு மேலே வைக்கக்கூடிய கியூபாய்டு, அதை ஹைட்டை டச் பண்ணுற அளவுக்கு, அந்த ஹைட் அளவுக்கு நீங்கள் வீல் செய்யணும். அதுதான் வீலோட ஹைட்டு. அதே மாதிரி திக்னஸ்ஸு ஒரு 2 சென்டிமீட்டர், அந்த 2 சென்டிமீட்டர், 1.5 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் அளவுக்கு அதுக்கு மேலே நீங்கள் வச்சா தான் அந்த வீல் அவ்வளோ திக்னஸாக இருந்தால் தான் அந்த தேரை வந்து கரெக்டாக ஸ்டெபிலிட்டியாக இருக்கிற மாதிரி நிற்கும் தேர். ஸோ அதனால் 2 வீல் இருக்கிற தேர் பழங்காலத்தில் வெயிட்டை குறைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இருந்திருக்கு. அதே நேரத்தில் 4 வீல் போட்ட தேர் இருந்திருக்கு, 6 வீல் போட்ட தேர். இப்படி வீல் வந்து 2 இருந்திருக்கு, 4 இருந்திருக்கு, 6 இருந்திருக்கு. இப்போ இந்த வயர் டூலை வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பாருங்கள். கார்னர்ஸை ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு 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 டெக்ஸ்சர் கிடைக்கிது, ஒரு டிசைன் கிடைக்கிது பாருங்கள். இது இப்போ நீங்கள் இதை வச்சு, இந்த கார்னர்ஸை வச்சு இப்படி தான் செய்ய முடியுமா, இந்த மாதிரி தான் டிசைன் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். இல்லை இன்னும் நிறைய டிசைன்ஸ் பண்ண முடியாதா அப்படின்னு செஞ்சு பார்க்கணும். இப்போ முடிச்சிட்டோம். 5 நிமிஷம் ட்ரை டைம் கொடுங்க. அப்படி எடுத்து வச்சுருங்க, அது பாட்டுக்கு காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் இந்த மாதிரி காயறதுக்கு ட்ரை டைம் கொடுத்து பண்ணிங்கன்னா அருமையாக அழகாக முடிச்சிடுவீங்க. அடுத்தது என்னென்னா, இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த ஆக்சில் வீல் கீழே இருக்கக்கூடிய அந்த இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக எவ்வளோ அந்த பில்லரையும் அந்த மேலே இருக்கிற கோன் இருக்கு இல்லையா, தேரோட மேல் பாகத்தையும் கீழே உள்ள பேஸையும் கனெக்ட் பண்ணுறது 6, அதாவது நீங்கள் பேஸ் என்ன ஷேப்பில் செய்கிறீங்களோ அத்தனை பில்லர் செஞ்சிங்கன்னா அழகு. அது சில தேர் பார்த்திங்கன்னா எண்கோணத்தில் இருக்கும், ஆக்டகனல் ஷேப்பில் பேஸ் இருக்கும். அப்போ 8 பில்லர் செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணி செய்கிறது அது மிகுந்த அழகு. அடுத்தது எக்ஸகன், 6 பக்கம் 6 பட்டை வர்ற மாதிரி அந்த பேஸ் செஞ்சுருந்திங்கன்னா 6 பில்லர் வரும். அது ஒரு அழகாகும் பார்க்க. இப்போ நம்ம செய்கிறது 4 பில்லர் மட்டும்தான் செய்கிறோம். இப்போ இந்த அளவு உள்ளே வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி 4 பக்கமும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த பில்லரை வந்து எடுத்து அப்படியே இன்சர்ட் பண்ணி சொருகுங்க. அப்படி பண்ண போகும்போது அந்த ஸ்டிக்கை வந்து கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா, இறங்கிரும். அதை கொஞ்சம் கவனிச்சுக்க. அப்போ ஸ்டிக்கோட லெங்க்த்தை வந்து கொஞ்சம் லெங்க்த்தியாக வச்சு கீழே வரைக்கும் அந்த நம்ம பேஸ் கீழே வச்சுருக்கோம் இல்லைங்கன்னா, மாடல் செய்கிறதுக்கு ஒரு பிளேட்டு, அது வரைக்கும் கீழே வரைக்கும் டச் ஆகிற அளவுக்கு கூட வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நிற்கும். இந்த மாதிரி 4 பக்கம் வி ஷேப். அதுங்க ரொம்ப கீழே இறங்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கீழே விழுந்துற வாய்ப்பு இருக்குது. அப்போ
அந்த பேஜ் கரெக்டாக அதில் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பில்லரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டிக்கை. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் பேஸில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் கீழே விழுகாமல் நிற்கும். இந்த மாதிரி கொஞ்சம் எல்லா பக்கமுமே வி ஷேப்பில் கொஞ்சம் இது பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ அந்த மேலே வந்து அந்த கோனை நீங்கள் அதுவும் வெயிட் தானே, அதுவும் முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டை குறைச்சிக்கோங்க. இப்போ உள்ளே வந்து சாலிடாக பண்ணாமல் நீங்கள் அந்த மேலே வைக்கக்கூடிய அந்த டவர் வைக்கிறீங்கள கோன் மாதிரி, அதை வந்து உள்ளே இருக்கிற கிளேவெல்லாம் எடுத்து வயர் டூல் இருக்கு இல்லையா, அந்த வயர் டூலில் வச்சு அப்படியே வெளியில் அந்த எக்ஸஸ் கிளேலாம் எடுத்துட்டிங்கன்னா வெயிட் குறைஞ்சிரும். வெயிட் குறைக்க போகும்போது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியாக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி இப்போ அதுக்கு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முதலே அந்த குச்சியை உடச்சிக்கோங்க. கீழேயும் லென்த் வரணும், மேலேயும் லென்த் அந்த பில்லரோட ஜாஸ்தி இருக்கிற மாதிரி. இப்போ கரெக்டாக சென்டராக வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சென்டராக இப்போ கரெக்டாக பண்ண முடியல சார், இது ஒரு பக்கம் வந்துடுறதுன்னா இழுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா கிளே வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. அது இன்னும் 5 நிமிஷம்னு காய விட்டுருக்கீங்க. அதனால் அவங்கள வந்து அந்த அந்த ஸ்டிக்கை அப்படியே இழுத்திங்கன்னா கரெக்டான பொசிஷனுக்கு இழுத்து கரெக்டாக வச்சுக்கலாம். ரொம்ப ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் காய விட்டுட்டிங்கன்னா ஹார்டாயிரும். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவீங்க. இப்போ அந்த கேப் விட்டுற இடத்துலலாம் நீங்கள் மறுபடியும் எதாவது டிசைன்ஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இது இப்போ நீங்கள் அசெம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதாவது டிசைன் கொடுக்கணும்னு நினச்சாலும் கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு அப்பப்போ என்ன தாட்ஸ் வருதோ அதை அப்படியே அதில் அப்ளை பண்ணுங்கள், நல்லா நீட்டாக வந்துடும். இந்த கார்னரில் இப்போ இந்த ரேடியஸும் இந்த கார்னரையும் வச்சு ப்ரெஸ் பண்ணி அழுத்தி எடுக்கும்போது இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்குது. ஒரு இந்த இடத்துல ஒரு ஸ்டாம்பிங் சுற்றி அரவுண்ட் கிடைக்கும். இப்போ அது மாதிரி சுற்றி பக்கமாக ரொம்ப கொஞ்சம் க்ளோஸராக பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ண போகும்போது கொஞ்சம் க்ளோஸராக பண்ணிக்கோங்க. எதுக்கு நடுவில் ஒன்றும் நம்ம பண்ண போகிறதில்ல. இந்த 2 இம்ப்ரெஷனுக்கு நடுவில் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அந்த மாதிரி ஒன்றும் நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு தோன்ற யோசனை எது தோணுதோ அந்த யோசனையை அப்படியே செஞ்சுக்கிட்டே வாங்க. இப்போ ஒரே டூலை வச்சு முடிக்காதீங்க என்றைக்கும் மாடலை. ஸ்கேல் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அது முடிஞ்சிச்சா நீங்களாக செஞ்சு வச்சுருப்பீங்க சில டூல், அதை எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஸ்பூன் வச்சு ஒர்க் பண்ணுங்கள், டூத்பிக் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன டூல்ஸு நீங்கள் வந்து யோசனை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பென்சில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீலை வந்து நீங்கள் அதில் கரெக்டாக சென்டராக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக ரொம்ப ஆப்செட், அதாவது சென்ட்ரலைஸ் கரெக்டாக இல்லாமல் ஆஃப்செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வீல் என்ன இருக்கும், மேலே இருக்கும், ஒரு வீல் கீழே இருக்கும். அப்போ எப்படி இருக்குன்னா அந்த தேர் சாஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ கரெக்டாக 2 சென்டராக அந்த நீங்கள் குச்சி குத்திருக்கீங்க இல்லையா ஸ்போக்ஸு, அந்த ஸ்போக்ஸு கரெக்டாக சென்டராக வர்ற மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணி பாருங்கள் அந்த பேஸை. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்த்தா தான் மிஸ்டேக்ஸ் என்னவோ கரெக்ஷன் பண்ண முடியும். ஒரே சைடு இருந்து பார்த்து பண்ணக்கூடாது. லைக் அண்ட் ஷேர் வித் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.